compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தஞ்சாவூரில் தான் இருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகிற வழியில் செங்கிப்பட்டி அப்படின்ற ஊருக்கு முன்னாடி ஐயாச்சாமிப்பட்டி அங்கே தான் வந்து தாவேகாவின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நேற்று 4ஆம் தேதி நடைபெற்றது. ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டம்னே சொல்லலாம் இந்த கூட்டத்தையும். ஏன்னா நம்ம வேலூரில் பார்த்துருந்தோம், அங்கேயும் வெற்றிகரமாக அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து தஞ்சாவூர் அப்படின்றப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு தெரிஞ்சு அனுமதி வழங்கியிருந்தாங்க. உடனடியாக வேலைகள் செய்யப்பட்டு இங்கே உடனே ஏற்பாடுகள் நடைபெற்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து அதிகமான ஒரு மனுவை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. காவல்துறையில் எங்களோட நிர்வாகிகள் சந்திப்பு கொடுத்துக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அனுமதி உடனே 4ஆம் தேதி நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி, அதுவும் QR கோடோட அது இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிப்போம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஏன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கனால சேலத்தில் ஒரு அசம்பாவிதம் ஒன்று ஏற்பட்டிருக்கும். அதுவும் நடைபெறாமல் இருக்கிறதுக்காக தாவேகா முன்னெடுத்திருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கூரை அப்படின்னு ஆனது. வேலூரில் வெயிலின் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்ற நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேயும் மேற்கூரை அமைச்சு மிக பிரம்மாண்டமாக அந்த விஷயத்தை பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக அந்த வேலைகள் நடைபெற்றது. ஆனால் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த தஞ்சாவூரில் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த பெர்மிஷனுக்கு புதன்கிழமைக்குள்ளே பண்ணணும், இரவு பகலுமாக இந்த மேற்கூரையை அமைச்சு உடனடியாக அதோட வேலைகளை தொடங்கினாங்க. இனி தாவேகா அப்படின்னா குறிப்பாக ஒரு டிஃபால்ட்டாக ஒரு 4-5 விஷயங்கள் நிபந்தனைகள் வந்து முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மேலே இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கூரை அப்படின்ற விஷயம், நாற்காலி அப்படின்ற விஷயம், அந்த மருத்துவ வசதிகள், CCTV, இந்த மாதிரியான அது அப்புறம் QR கோட், அந்த 4900 5000 அப்படின்றப்ப இந்த QR கோட் அப்படின்ற விஷயம் தான். ஸோ நேற்று நடந்த இடத்துல தான் இங்கே இருக்கோம். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருந்தோம், இப்பயும் நம்ம இங்கே இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இந்த இடத்துல மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேற்பட்டோர் மேலேயே வந்திருந்தாங்க. நேற்று இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவ்வளோ வரவேற்பு கொடுத்தாங்க விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் வேலூரில் பேசும் பொழுது ரொம்பவே கண் கலங்கி உடஞ்சி நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தார் மக்கள்கிட்ட. அதுக்கு தொடர்ந்து இங்கே நடக்குது. அதுவும் சமீபத்தில் அவர் மேலே வச்சு இந்த அவதூறு விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இங்கே என்ன பேச போகிறார், ஏது பேச போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையே இங்கே நிறைய பேரும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நேற்று இந்த சாலை எங்கும் கட்சியின் கொடியும் பேனரும் எப்படி வரவேற்றது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நேற்று நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இங்கே உள்ளே கொண்டு வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸில் பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேனர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நேற்று இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே எல்லா பேனரையும் அகற்றியிருக்காங்க. ஸோ அது தாவேகாவின் ஒரு முன்னெடுப்புனே சொல்லலாம். ஏன்னா எதுக்கு அவங்க கொடுத்த பெர்மிஷன் இந்த நேரத்தில் தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு எல்லா பெர்மிஷனும் எப்படி காவல்துறை நிபந்தனைக்கு உட்பட்டு எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி விஜய் அவர்கள் காலையில் 11 to 3 மணி வரைக்கும் இங்கே அனுமதிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லா ஊர்களிலுமே 12 to 3 இருந்தது. இங்கே பொறுத்த வரையிலும் 11 to 3 கொடுத்துருந்தாங்க. சொன்ன நேரத்துக்கு முன்னாடி, அதாவது சொன்ன நேரத்துக்கே வந்துட்டார். எப்போவுமே ஒரு 12:30 1 மணி இந்த மாதிரியான விஷயங்கள் தான், அந்த மாதிரி நேரங்களில் தான் அவர் பேசுகிறது வழக்கமாக இருக்கும். நேற்று அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் உள்ள வர்றாரு, அதிகமான விஷயங்களை பேசுகிறாரு. எதுக்குமே அவர் நிறைய விஷயங்களுங்க. அதை சொல்கிறேன். இந்த இங்கே அவங்களோட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பாக நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வரவேற்பு உரை வழங்குவாங்க. அது தொடர்ந்து விஜய் அவர்கள் உடனே பேசக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். நேற்று விஜய் என்ன பேசினார், இந்த அரங்கம் எப்படி இருந்தது, இந்த மைதானமானது எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது உள்ளே நடந்ததில் அப்புறம் பேசுவோம், வெளியே நடந்ததில் வந்துடுவோங்க. 4900 பேருக்கு தான் பாஸ் அப்படின்ற விஷயம் சொன்னாங்கல்ல. ஆனால் இங்கே 4900 பேர் தான் வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்கூடி நாங்கள் கண்ணால் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளியே கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேர் நின்றுருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தஞ்சை மக்கள் யாருமே நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஓகே 5000 பேர் தான் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாங்களும் இருந்தோம். ஆனால் நேற்று வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருந்தாங்க. ஸோ அங்கே சில தள்ளுமுள்ளுகளும் ஏற்பட்டுச்சு. ஏன்னா விஜய் அவர்களை பார்க்கணுன்ற அன்போடு நிறைய பேரும் வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆனால் உள்ள காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. QR கோட் பாஸ் இருக்கவங்க மட்டும்தான் அனுமதி அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நேற்று இந்த அரங்கம் கிட்டத்தட்ட பத்தலைங்க, இந்த மைதானம் பத்தலை அப்படின்றல ஒரு உறுதியான தான். ஸோ நேற்று இந்த முடிஞ்ச உடனே நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி பேனர்ஸ், அதுக்கப்புறம் கட் அவுட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து அகற்றிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு பாருங்கள் இந்த ராட்சச மேற்கூரையானது
கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸ் முதற்கொண்டு ஏன்னா நேற்று வச்சுருந்த விஷயங்கள் நான் சிறப்பாக பண்ண விஷயங்களை பற்றி சொல்லணும். தஞ்சையில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுறவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. வரக்கூடிய எல்லாருக்குமே அவங்களோட ஸ்நாக்ஸ் பையில் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா ஒரு கடல மிட்டாய், ஒரு பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் தண்ணி, இந்த மாதிரியான ஓஆர்எஸ் முதற்கொண்டு அவ்வளோ வசதிகளோடு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. மருத்துவ டென்ட்டும் தனியாக போடப்பட்டிருந்தது. மருத்துவ வசதிகளும் உடனுக்குடனே ஏற்பட்டுருந்தாங்க. இது தொடர்ந்து விஜய் அவர்கள் அவருக்குன்னு ஒரு சிறப்பாக தனியாக செய்யப்பட்டிருந்த ஒரு சாலை வழியாக உள்ளே வந்து அவ்வளோ விஷயங்கள் நேற்று இங்கே பிரம்மாண்டமாகவே நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இன்றைக்கி நம்ம எதுக்கடா வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா நடந்த இடத்துல இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தான். நான் தான் சொன்னேன், நேற்று முடிஞ்சதுமே ஒவ்வொரு விஷயங்களாக அகட்டிட்டாங்க. இப்பயும் சின்ன சின்ன வேலைகள் இருந்துகிட்டு இருக்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதையும் ஒவ்வொரு விஷயங்களாக ஆகிட்டே இருக்காங்க. தஞ்சை மக்கள் நேற்று விஜய் அவர்களை கொண்டாடின ஒரு இடத்துல நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு விஷயத்துலையும் வைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 10 ஏக்கர் அளவில் இந்த மைதானமானது இந்த நிகழ்ச்சி நடந்தது இடத்துல தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். உடனுக்குடனே எல்லா விஷயங்களும் இது எவ்வளோ சீக்கிரம் போட்டாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அகற்றுறாங்க அப்படின்றதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. மக்களோட அன்பில் நேற்று தஞ்சை மக்களோட அவ்வளோ அன்பை விஜய் அவர்கள் சம்பாதிச்சிருந்தார். இது மட்டும் இல்லாமல் அவருக்கு அழகான விஷயங்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஈரோடாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், செங்கோல்கள் வழங்கப்பட்டிருந்தது, சாட்டை வழங்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து ஒரு அன்பு பரிசாக அவருக்கு வந்து நெற்பயிர்கள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே அன்பின் வெளிப்பாடாக தான் அவரும் எடுத்துக்கிட்டார். நேற்றும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷமாக அவர் நிறைவடைஞ்சு தான் கிளம்புனார். இன்னும் முக்கியமான விஷயங்கள் ஏன் இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி தான் இந்த இடத்துக்கு வரணுங்க. வரும்பொழுது இதுக்கு முன்னாடி வேலூர்லேயே அவர் கை கூப்பி எல்லாத்துலேயுமே ரொம்பவே அன்பாக ஒரு வேண்டுகோளை வச்சுருந்தார், யாரும் என்ன பின் தொடராதீங்க இருசக்கர வாகனத்தில் அப்படின்னு. அதையும் மீறி அவர் மேலே இருக்கக்கூடிய ரொம்ப அன்பினால் நம்ம தம்பிகள் எல்லாருமே வந்து அவர் கூடயே பயணிக்கிறாங்க. அது ரொம்ப மனவேதனையோடையும் உள்ளேயும் சொல்லியிருக்காரு. நேற்று அவர் நிகழ்ச்சி உள்ளே வர முன்னாடியே ஒரு சாலை விபத்து நம்ம பார்த்துருப்போம். அதுவும் அவருக்கு காதுக்கு போயிருக்கு. இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி அப்படின்னு ஒரு விஷயம்தான். தொடர்ந்து எந்த ஊரில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வரும். தயவு செஞ்சு யாரும் பின்பற்றாதீங்க, கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர் கூட்டத்துக்கு வராதீங்க அப்படின்றதையும் ரொம்ப அழுத்தமாக அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதே போல் QR கோடு இருக்கவங்க மட்டும்தான் வரணும்னு. நேற்று இங்கிருந்த வெளியிருந்த கூட்டமும் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு அன்பில் தான் வந்திருக்காங்க. அது இல்லாமல் அவரை பின்தொடரக்கூடிய இளைஞர்களும் அவர் எப்படியாவது பார்த்து ஒரு கையை அசைச்சிருவாரா அப்படின்ற ஒரு அன்போடு தான் இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நேற்றே வந்து அவங்களோட குழுவோட பேசியிருக்காரு, தலைமையில் பேசியிருக்காரு. மிக விரைவில் அது ஒரு காணொலியாகவோ இல்லை அறிக்கையாகவோ அவர் வெளியிடறதுக்கு தயார் நிலையில் இருக்கார். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, எப்படி இவர் அனுமதிக்கலாம், இவர் கையில் தானே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதை ரொம்பவே வேதனைப்பட்டு வருத்தப்பட்டுமே நேற்று தலைமையில் பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அதுக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு. ஸோ நேற்று இங்கே நடந்த விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது இன்னும் ஹைலைட்டான விஷயங்கள் தான். நேற்று அவர் வந்து வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார். இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே மன நிறைவாக இருந்தது. குறிப்பாக இந்த தஞ்சை மக்களுக்கு 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் வேளாண் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் நாங்கள் வந்தால் அப்படின்றத ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தார். அதையும் எல்லாருமே வரவேற்றிருந்தாங்க. 5 ஏக்கருக்கு அதிகமாக வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தார். 2 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள விவசாயியின் பிள்ளைகள் கல்வி செலவை அரசு முழுமையாக ஏற்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வரவேற்பு பயங்கரமாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். தாவேக ஆட்சியில் 500 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடையும் அமைக்கப்படும் அப்படின்னும் நேற்று பேசியிருந்தாங்க. விவசாயிகளின் விருப்பத்திற்கு எதிராக தாவேக எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னும் அவர் அழகாக சொல்லியிருந்தாங்க. நெல் கொள்முதல் நிலையங்களில் தாவேக ஆட்சியில் கமிஷனே இருக்காது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. மத்திய அரசு நெருக்கடி கொடுத்தாலும் விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்த மாட்டோம், செயல்படுத்தப்படாது அப்படின்றதும் விஜய் அவர்கள் நேற்று இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்படி வரவேற்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுதான் இவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன குறைகள் என்னென்ன தீர்வு அப்படின்றத வழக்கமாக விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. மிக விரைவில் இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கையாகவும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாரு. வரக்கூடிய இந்த மகளிர் தினத்தன்று இன்னும் நிறைய விஷயங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாங்க அப்படின்றதையும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஸோ இந்த அரங்கத்தில் இந்த மைதானத்தில் இருந்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு விஷயங்களும் அகற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய வேலை ஆட்களும் இரவும் பகலமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செஞ்சு ஒவ்வொரு விஷயமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. எங்கேருந்து வரீங்க? பெண்ணகரம். தஞ்சாவூருக்கு வந்த காரணம் என்ன? இங்கே இந்த மைதானத்துக்கு வந்திருக்கீங்க? நான் இப்போ 2 நாளாக இங்கே தான் இருக்கிறேன். நேற்று வரத்துக்கு முடியல, கோயிலுக்கு போனால அண்ணனை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் இருந்த இடத்தையாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் நான். சரி, இன்னைக்கு இல்லாட்டி இன்னொரு சான்ஸ் கிடைக்கும், அதில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு இருக்கிறேன். ஓகே.
அவர் 2026 சிஎம் ஆகணும். ஃபஸ்ட்டு ஓட்டு நான் அவருக்கு தான் போட போகிறேன். ஓட்டு ஐடி இப்போ தான் வாங்கினேன் நான். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஓட்டும் அவருக்கு தான். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரகாஷ். பிரகாஷ், இங்கே நேற்று வர முடியல அப்படின்னு வருத்தம் இருந்ததா உங்களுக்கு? நிறையா இருந்துச்சு. ஏன் விஜய் அவர்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே அழுந்துருவோம் நான் மேக்ஸிமம் சொல்ல போனால். அப்படியா? ஏன் அவ்வளோ பிடிக்கும் அவரை? என்ன காரணம்? காரணம் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் எப்படி அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்கல்ல, அவராட்டம் எங்களுக்கு வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தரா? எங்கள் வீட்லேயும் எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். எல்லாம் அண்ணனாவோ அப்பாவோ அம்மா அது மாதிரி தான் நினைப்போம் நாங்கள் அவரை. யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். சரி, இந்த யூடியூப் சேனலில் தப்பாக பேசுகிறவங்களுக்கு மட்டும் ஒன்று கேட்டுக்கிறேன். அவரை பற்றி தெரிஞ்சால் பேசுங்க, இல்லை விட்டுருங்க. ஏன்னா நாங்கள் அவரெல்லாம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பார்க்குறோம். அவர் எப்படி என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன தான் போய் பரப்புனாலும் அதெல்லாம் உண்மை ஆகாது. இதில் மட்டும் கரெக்டாக பேசுங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். சரி, தஞ்சாவூரில் நேற்று அவர் பேசுனதை பார்த்தீங்களா? இங்கே என்ன பேசியிருந்தாரு? என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து? விவசாயத்தை பற்றி பேசியிருக்கிறாருல, ஓகே, அதில் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளுக்கு. இல்லை, அவர் ஒரு நடிகர், அவருக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும் அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்கல்ல. நேற்று அவர் பேசின விஷயம் என்ன தான் நடிகராக இருந்தாலும் அவர் இந்த வயசு இதுலேருந்து தானே வந்திருக்கிறாரு. விவசாயம் பற்றி இப்போ ஏன்னா நம்ம விமானத்துக்கோசம் போராடிட்டு இருக்கிறாங்கல்ல, அது கூட ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தது நம்ம அண்ணா தானே. எல்லாத்துக்கும் அதெல்லாம் நல்லது பண்ணுவார். நம்பிக்கையாக ஓட்டு போடுங்க. நம்ம அண்ணா கூட அவர் தான். சரி, வேலூரில் அவர் பேசும்பொழுது கண் கலங்கி இருந்தார்ல, அந்த காணொலி பார்த்தீங்களா? பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? நானும் அழுந்துட்டேன் சொல்ல போனேன். அப்படியா? ஒரு நடிகராக நீங்கள் இவ்வளோ நேரம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, ஆதரவு கொடுத்துருப்பீங்க. ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் எப்படி அவரை ஏற்று எதனால? இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் நடிகனா பார்க்கல, எங்கள் அண்ணனா தானே பார்க்குறோம். ஓகே, அதனால எப்படி இருந்தாலும் நாங்கள் ஆதரவு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். மாலை போட்டிருக்கீங்க, இப்போ எப்படி என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் மாலை போட்டது அவர் சிஎம் ஆகணுங்கிறதுக்கோசம் போட்டது. நான் நேற்று வரமும் இல்லை, இன்னைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு இடத்தையாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அவர் சிஎம் ஆகணுன்றதுக்காக மாலை போட்டிருக்கீங்க. மாலை போட்டிருக்கோம். எந்த கோவிலுக்கு? முருகருக்கு. 6 படிக்கும். 6 படிக்குமே இப்போ போகிறீங்க. என்ன வேலை செய்கிறீங்கப்பா? நம்ம சிப்ஸு கடை. சிப்ஸு கடை. அன்றாட வேலைகளை விட்டுட்டு அவருக்காக ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க. வேண்டுதல் வச்சிருக்கிறோம். இப்போ அவர் பார்த்துட்டே இருப்பார், அவருக்கு எதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? ஏன்னா இந்த அன்பை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவருக்கு தெரியும். ஆனால் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க, நாங்கள் இருக்கிறோம். ஏற்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? இந்த மேற்கூரை அமைச்சு எந்த கட்சியும் பண்ணாது. இது நம்ம அண்ணாதான் புதுசாக பண்ணியிருக்கிறாரு. எந்த கட்சியுமே இது வரைக்கும் பண்ணல. இது மாதிரி வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிம்மதியாக பார்த்துக்கோசம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்கல்ல, நிபந்தனைகள், நெருக்கடிகள். நேரத்தில் 5000 பேர் தான் அனுமதி அப்படின்றப்ப தொடர்ந்து மக்களை சந்திக்காமல் இருக்கிறதெல்லாம் வருத்தமாக இருக்கா உங்களுக்கு? அவரோட அன்பை யாரும் தடுக்கிறதுக்கு நினச்சாலும் முடியாது. நீங்கள் என்ன வேண்டாலும் போடுங்க, எங்கள் அண்ணனை நாங்கள் பார்க்க வருவோம். எங்களுக்கு என்ன ஆனாலும் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. எங்கள் அண்ணன் நல்லா இருந்தால் சரி. அப்படியா? சரிம்மா, இதை இவ்வளோ பிடிக்கிறதுக்கு காரணம் நேற்று கூட இளைஞர்கள் வந்து அவர் பின்தொடர்ந்து வந்தாங்கல்ல, அந்த அன்பை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அது கட்டுப்படுத்துறதுக்குன்னு இல்லை. அவர் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் ஒரு இதில் பார்த்துருப்பாங்க. நம்ம எப்படியோன்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வராங்க. எல்லாரும் கேட்குற மாதிரி தானே. ஏன் இவங்களாம் ஓட்டா போடுவாங்களா போட மாட்டாங்களா? எல்லாரும் போடுவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் யாருக்கும் வரதில்லை. அப்போ எம்ஜிஆருக்கு வந்தது, இப்போ இவருக்கு வராங்க, அவ்வளோதான். அதான் வந்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியலோட அவங்களோட கொள்கையும் தெரியல, கோட்பாடும் தெரியலன்னு சொல்கிறாங்கல்ல. எங்களுக்கு எங்கள் அண்ணன் இருக்கிறாரு. நாங்கள் கொள்கை பார்க்குறோமோ இல்லையோ, நீங்கள் 2026 பார்ப்பீங்க சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு பேசிக்கிறோம் நாங்கள். ஸோ தஞ்சை மக்கள் கொடுத்த அதிகமான அன்பில் நேற்று நினைஞ்சிட்டாரு அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியெல்லாம் உங்களை சந்திக்கும் வரை தஞ்சையிலேருந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் முரளி. நன்றி, வணக்கம்.